இஸ்ரேலுக்கிட்ட வந்து அயன் டோம் ஒன்று இருக்குது. அயன் டோம்ன்றது ஒரு ஷீல்டு ஒன்று. ஸோ அந்த ஷீல்டால் தான் எந்த ஒரு நாடும் இஸ்ரேலுக்கு நேராக அடிக்கலாம் இருக்குது மிசைல்ஸ். ஸோ இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் மூலமாக இஸ்ரேலுக்கு வர எந்த ஒரு மிசைலையும் அது வந்து டக்குன்னு அட்டாக் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுன்ற அக்யூரசி ரேட் வந்து 75 to 90% இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதால தான் கன நாடுகளுக்கு இஸ்ரேலுக்கு அட்டாக் பண்ணிடலாம் இருக்கு. ரெண்டாவது இந்த அக்யூரசி ரேட் வந்து சரியான ஹை. ஸோ வானத்தில் வச்சு எல்லா மிசைல்ஸையும் அது பிளாஸ்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அவ்வளோத்துக்கு அது குயிக் ரியாக்ட் பண்ணுவது. வேறு எந்த நாட்டிலும் இப்படி ஏதாவது ஒரு ஆன்டி மிசைல் சிஸ்டம் ஷீல்டு ஒன்று இருக்காண்டா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து இஸ்ரேல் இப்போ கனகாலமாக வச்சிருக்குது. இப்போ என்னடாண்டா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ யூஎஸ்க்கு வந்து ஒரு அயன் டோம் இல்லை, அவர் ஒரு கோல்டன் டோம் கொண்டு போகிறாராம். ஸோ சிமிலர் சிஸ்டம் தான், ஆனால் அவர் வச்ச பேர் அதுக்கு அயன் டோம் இல்லை, கோல்டன் டோம். டொனால்ட் ட்ரம்ப் தெரியும் தானே, அவர் வந்து ஒரு கோல்டன் காய், அவர் கோல்டு ஐட்டங்களை விரும்புகிறவர். ஸோ அவர் வந்து இதை கோல்டன் டோம்னு சொல்லி அவர் வச்சிருக்கிறார். ஸோ இதுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட $500 to $800 billion ஸ்பெண்ட் பண்ண போயிடுமா இந்த கோல்டன் டோமை பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து எல்லா வித மிசைல்ஸ்ல இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கட்ட போயிடுமா. இப்போ ஸ்பேஸ்ல இருந்து ஏதாவது அஸ்ட்ராய்ட் கூட இல்லாட்டி அன்ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட் கூட வந்தால் கூட அதை கூட அட்டாக் பண்ணுற அளவுக்கு அந்த சிஸ்டத்தை பில்ட் பண்ண போயிடுமா. ஸோ இந்த டோமுக்கு அதுதான் இவ்வளோ பெரிய கோஸ்ட் வருதுன்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ இதில் இருக்கிற பிரச்சனை வந்து இது வந்து முழு யூஎஸ்ஏயும் கவர் பண்ண இயலாதான், இந்த அவ்வளவு பெரிய டோம் வந்து செய்ய இயலாது ஆன்டி மிசைல் சிஸ்டம் வந்து. ஸோ இப்போ எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு இவங்க செய்ய போகிறாங்கன்றது தெரியாது. ஸோ முழு யூஎஸ்ஏயும் கவர் பண்ண இயலான்னு தான் சொல்கிறாங்க. ரெண்டு அவ்வளவுத்துக்கு பட்ஜெட் பத்தாது போல. எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு செய்ய போகிறாங்களோ தெரியாது. எப்படியும் வாஷிங்டன் அதுக்குள்ளே வரும், வாஷிங்டன் டிசி, மற்றது நியூயார்க்கும் வந்துடும், கலிஃபோர்னியாவும் வந்துடும். ஏண்டா இதில் தான் பெரிய ரிச்சஸ் பீப்புள் இருக்கிற ஏரியாக்கள். ஏன்னா டிசி வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிறார்கள். ஸோ நியூயார்க்கும் கலிஃபோர்னியாவும் அப்படியும் அந்த ரன்னு கவர் ஆகும். ஆனால் இந்த விஷயத்தை சிம்சன் ஏற்கனவே டிஸ்பிளே பண்ணி காட்டினது கார்ட்டூனில். ஒரு டோம் சிஸ்டம் ஒன்று வர மாதிரி ஒரு யூஎஸ்க்கு ஒரு ஏரியாவுக்கு ஒரு செலக்டட் ஏரியாவுக்கு மட்டும் அந்த டோம் சிஸ்டம் ஒன்று வரன்னு சொல்லி இப்போ அவங்க வந்து அதை செய்ய வலிக்கிறாங்க. ஸோ இந்த சிம்சனுக்கும் இந்த ரியாலிட்டிக்கும் இருக்கிற கனெக்ஷன் இருக்குது தானே, எப்படி தான் ஒர்க் பண்ணுதோ தெரியாது. இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் வந்து 100% ஒர்க் பண்ணுதோ இல்லையோ தெரியா. இந்த சிம்சன் ப்ரொடிக்ஷன் மட்டும் 100% ஒர்க் பண்ணுது எல்லா விஷயங்கள்லையும் மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்தெந்த ஸ்டேட்ஸ் இதுக்குள்ளே வருமாண்டு முதல்ல?